ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாக சாராளுடைய கற்பம் செத்தது போய் இருந்தாலும் அது செத்ததா இருக்கிறது என்று சொல்லி அவன் எண்ணாதிருந்தான் என்று பைபிள் சொல்லுது. கற்பம் செத்து போச்சுதான், ஆனா பைபிள் என்ன சொல்லுது? அவன் அதை எண்ணாதிருந்தான். அது எண்ணாது இருந்ததுனால தான் அங்கே அவனுடைய லைஃப்ல என்னாச்சு? அற்புதம் நிகழ்ந்தது. Though it was 25 years, 25 ஆண்டுகள் ஆனாலும் what God promised for him, it took place. தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணி கொடுத்ததை கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும், அவர்களுடைய குடும்பத்தில் அது நிறைவேறிற்று. ஈசாக்கு பிறப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி வச்சுட்டாரு.